பாடின பாட்டெல்லாம் வந்து ரஹ்மான் சாரோட கம்போசிஷனில் தானே பாடியிருக்கல. வேற எதுவும் மியூசிக் முதல் சாங் வந்து யுவன் சங்கர் ராஜா சாரோடது. ஆமாம். அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலி நான் தேவா சார், விஜயசாகர் சார் எல்லாருக்கும் பாடியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பாட போகிற பாட்டு வந்து ரமேஷ் நாயகம் சாருக்காக இது ஒரு இட் ரிக்வயர்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் மீ. அது நிறைய அந்த லவ் ஃபீலிங்லாம் வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த லவ் ஃபீலிங் எனக்கு வரல. ஸோ அது நிறைய சீண்டி நிறைய இட் இஸ் குட் ஃபன் ரெக்கார்டிங் தட். And here goes. என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? என்ன இது என்னை கொள்வது என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? புதிதாக ஏதோ நிகழ்கின்றதோ, புரியாமல் நெஞ்சம் நிகழ்கின்றதோ, நாடி எங்கு ஓடி ஒரு கோடி விண்கள் போல விடுதோ. என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? யாருக்கொரு காதல் வருமோ, பூமி எதிர்பார்த்து மழை தூறல் விடுமோ, காதல் வர கால் விரல்கள் போல விடுமோ, கை நகத்தை பல் கடிக்க ஆசைப்படுமோ, எதுவுமே என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன் அல்ல? Yeah, absolutely. BGM எல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். இது வந்து ஒரு 2-3 நடுவில் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு வேறு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் நான் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தபோது. ஸோ ஒரு 2-3 ட்ரிப்பில் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த ஃபீல் வரல. வந்து உனக்காக வந்து நான் பாய் ஃப்ரெண்ட் தேடி வர முடியாது, நீ எப்படியாவது அந்த லவ் ஃபீலை கொடுத்து தான் ஆகணும்லாம் ரொம்ப. ஏன் அந்த லவ் ஃபீலிங் வரல? யாரு கண்டா? உங்களுக்கு எந்த ஃபீலிங் வரும்? பாடுற ஃபீலிங் மட்டும் வரும்.